ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ரெயின் லில்லி பல்ப்ஸ் வாங்கினவங்க கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தாங்க. சீட் வளருமா, அது முளைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம சீட்லேருந்து ரெயின் லில்லி எப்படி வளர்க்குறது, ரெயின் லில்லியை எப்படி பராமரிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ரெயின் லில்லியில் 3 வெரைட்டிஸ் சேல்க்கு இருக்குது. ஒயிட் கேண்டிடா, பிங்க் ரெயின் லில்லி ரெண்டுமே 5 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். எல்லோ கலர் ரெயின் லில்லி 1 பல்ப் 20 ருபீஸ். பிங்க் அண்ட் எல்லோ இந்த ரெண்டுலேயுமே நிறைய சீட்ஸ் வரும். ஒயிட் ரெயின் லில்லியில் சீட் வராது, ஆனால் இந்த 3 வெரைட்டிலையும் குட்டி குட்டியாக பல்ப்ஸ் வரும். இன்னும் நம்ம ரெயின் லில்லியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நட்டு வச்சோம்னா நிறைய புது பிளான்ட்ஸ் வளரும். இப்போது நம்ம எப்படி சீட் கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெயின் லில்லி பூத்ததுக்கு அப்புறமா 2-3 நாளில் பூ வாட ஆரம்பிச்சிரும். அப்போ பூவோட கீழ்ப்பகுதியில் சீட் பாட் வளர ஆரம்பிக்கும். ஒரு வாரத்தில் அந்த சீட் பாட் பெரிதாகி டார்க் க்ரீன் கலரில் வளரும். சீட் பாட் ட்ரை ஆகி ப்ரௌன் கலரில் ஆகும். அப்போ கவனமாக பார்த்து சீடை கலெக்ட் பண்ணணும். எனக்கு 2 பல்பில் இருந்து அப்ராக்சிமேட்டாக 50 சீட்ஸ் கிடச்சிருக்கு. 12 இன்ச் பாட் எடுத்திருக்கேன். தண்ணீர் ஈஸியாக வழிஞ்சு போகிறதுக்காக தேங்காய் நார் வைக்கிறேன். மணல் நிரப்பிக்கலாம். சீடை தூவி விடக்கூடாது. நெருக்கமாக முளைச்சி பல்ப் வளர இடம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஹோல் போட்டு ஒவ்வொரு பல்பும் ஈஸியாக வளர தனித்தனி ரூம் க்ரியேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொரு ஹோல்லையும் ஒரு சீட் போட்டு மூடி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஏழுலேருந்து 10 நாளில் சீடெல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். இது 3 வீக்கில் எடுத்தது. 1 இயர் வரைக்கும் இதே பாட்டில் இருக்கலாம். இந்த பிளான்ட்டுக்கு சன்லைட் அவசியம். அப்போ தான் பூ பூக்கும். சம்மரில் இலைகள் கருக ஆரம்பிச்சிடும். சில நேரத்தில் எல்லா இலைகளும் கருகிடும். ஆனால் பல்பு சேஃபாக தான் இருக்கும். தண்ணீர் மட்டும் மண் ட்ரை ஆன பிறகு விடணும். நிறைய தண்ணீர் விட்டால் பல்ப் அழுகி போயிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.